இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு சார். அதுல பாத்தீங்கன்னா அன்புமணி மேல நிறைய குற்றச்சாட்டுகள், வளர்த்த கடாவே இப்ப என்ன வந்து முட்டுது அப்படின்னு சொல்லி பக்கம் பக்கமா சொல்றாரு. என்கிட்ட ஆதாரத்தோடையும் நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதற்கு பின்னாடி அரசியல் காரணங்கள் ஏதாவது இருக்குமா, இல்ல உண்மையாலுமே கட்சி உடைஞ்சிருச்சா? கட்சி ஆரம்பித்தது அரசியலுக்காக தானே. அந்த கட்சிக்குள்ள வாரிசு, அப்போ வாரிசு ப்ளஸ் கட்சி அரசியல் ரெண்டும் தான் மோதும். நீங்கள் அப்பா மகன் 2 பேருடைய இதை பார்த்தீங்கன்னா பல தேர்தலுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலெலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு முடிவு எடுப்பார், இன்னொருத்தர் ஒரு முடிவு எடுப்பார். ஆனால் தப்பான முடிவு தான் எடுப்பாங்க. 2000க்கு அப்புறம் எடுத்த முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த பீரியட்லாம் கொஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறம் போட்டி போட்டுன்னு தப்பான முடிவு எடுத்தாங்க. இவர் நல்ல முடிவு எடுத்து வச்சிருப்பாரு, அவர் வந்து அதுக்கு எடுத்து விடுற மாதிரி பண்ணுவார். 2019 அன்புமணி டிஎம்கே கூட்டணினாரு, இவர் மறுநாள் காலில் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் இருந்தாங்க, முடிஞ்சிச்சு. அதே மாதிரி 2024 அதிமுக கூட்டணியில் இருந்தால் உண்மையிலேயே சௌமியாலாம் ஜெயிச்சிருப்பாங்க. இன்னைக்கு ராமதாஸ் சொல்கிறாருல்ல, 6 தொகுதி அதிமுக ஜெயிச்சிருக்கோம், 3 தொகுதி பாமக ஜெயிச்சிருக்கோம். அது கிட்டத்தட்ட நடந்திருக்கும், அந்த எண்ணிக்கையிலனாலும் நடந்திருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம எல்லாம் மொத்தமாக டேட் சன் சேர்ந்து பண்ணாங்கன்னு பார்த்தா இவர் கரெக்டாக முடிவு எடுத்திருக்காரு, ஏடிஎம் கிட்ட இருக்கணும்னு. பையன் தான் பிஜேபிகிட்ட போகணுன்னு அடம் பிடிச்சாரு. காலை பிடிச்சாலும் தாங்க சௌமியாவும் வரும் அப்படி நீங்கள் முடிவெடுக்கலாம், எனக்கு இப்போ கொல்லி வச்சிருங்கன்னு சொன்னாங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறத பார்க்கும்பொழுது ஒரு தப்பான முடிவை அன்புமணி, அதாவது 2019 அவர் தப்பான முடிவு, 2024 இவர் தப்பான முடிவை எடுத்திருக்காங்க. அதுக்கு பிஜேபி கிட்டத்தட்ட பாமகவை கையில் எடுத்ததுன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு ராமதாஸ் சொல்ற பல விஷயங்கள் பாஜக வந்து பாமகவை கையில் எடுக்கிறதோ அப்படின்ற ஒரு இதை பதிவு பண்றாரு. அதுல ஒண்ணுதான் நீங்க 2024 மகனை கையில வச்சுக்கிட்டு பாமக கையில் எடுத்தது. நான் இப்படி இவங்க பேசி என்கிட்ட அவ்வளோ தகராறு பண்ணி ஒப்புதல் வாங்கின அடுத்த நொடி அண்ணாமலை வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்றாரு. அப்போ பாமகவை கையில் எடுக்கிற வேலையை பாஜக பண்ணுச்சு. இதற்கு முக்கிய காரணம் நம்ம ஆரம்பத்துல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன், திமுக பெரிய ரோல் பண்ணாங்க. அதாவது அண்ணாமலையை வைத்து தமிழ்நாட்டில் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல என்டிஏ கூட்டணி ஃபார்ம் ஆகக்கூடாதுன்றதுல திமுக பெரிய ரோல் பண்ணாங்க. அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு இரையானது அண்ணாமலை. அண்ணாமலை அதை ஏற்றுக்கிட்டு அவரு திமுக சாதகமாக நடந்துக்கிட்டாரு. இதில் பாமகவை யார் கையில் எடுப்பது அப்படின்றதுல அதிமுக கொஞ்சம் தோல்வி அடைஞ்சது. அண்ணாமலைக்கு சகல விதத்திலும் உதவி செய்து பாமகவை உள்ளே கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகளை அன்றைய ஆளுங்கட்சி திமுக செய்து கொடுத்த மாதிரிலாம் தகவல்கள் உண்டு. ஆனாலும் அது உண்மையோ பொய்யோ தெரியாது, இவர்கள் தப்பான முடிவு எடுத்து பாஜக பக்கம் வந்தாங்க. இன்னைக்கு ராமதாஸ் சொல்றாரு, நான் அதிமுக கூட போகலான்னு சொன்னேன், அன்புமணி இந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்தாருன்னு. அது தப்பான முடிவு தான். அப்போ சௌமியாவுக்கு மத்திய அமைச்சர் பதவி வாங்கி தரேன்னு கூட ஆசை காமிச்சிடலாம். ஏன்னா தர்மபுரியில் அவங்க ஜெயிக்கிற மாதிரி தான் இருந்தது. எல்லாருமே கணக்கு போட்டது பாஜக இது பாமக சேர்ந்தா. ஏன்னா 2014 நல்ல ஓட்டு, அதனால ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அன்புமணி சைடு தான் தப்புன்னு சொல்றீங்களா? இவர் இன்னைக்கு சொல்றது பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. நீங்க அதான் சொல்றேன், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தர் தப்பு பண்ணுவாங்க. இந்த சமீபத்திய தவறுன்னு பார்த்தா அன்புமணியுடைய தவறு தான் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, இந்த கட்சியில வந்து இன்னைக்கு இருக்கிற இதுல வந்து யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாவே அன்புமணி பின்னாடி தான் இருக்காங்க. அது கூட அன்னைக்கு நடந்தது, இவரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணோன்னு அன்புமணி ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி யாரும் வரக்கூடாது, யாரும் போகாதீங்கன்ட்டாங்க. இவங்களும் போல. அதை இன்னைக்கு ராமதாஸ் சொல்லி என்னை கட்சியை விட்டு நீக்க போறாங்க, அதனால நீங்க போகாதீங்கன்னு சொன்னாரு, அதனால யாரும் வரல அப்படின்னு எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்றாரு. அது உண்மையா இருக்கும் பட்சத்துல மறுபடியும் ராமதாஸ் பொதுக்குழு ஏதோ கூட்டினாருன்னா கூட்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இவர்கள் 2 பேருடைய அந்த பிரச்சனைனால இடையில மாட்டிட்டு முடிக்கிறது அடுத்த கட்ட தலைவர்கள், தொண்டர்கள், பொதுக்குழு உறுப்பினர் எல்லாருமே தான். போனா அன்புமணியை பகையை சம்பாதிக்கணும், போலனா ஐயாவுடைய பகையை சம்பாதிக்கணும். என்ன செய்யறதுன்றது நடுவில் மாட்டிட்டு முடிப்பாங்க. இன்னொன்று, இன்னைக்கு அவர் வைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் சில விஷயங்கள்லாம் மறுக்க முடியாது. ஏன்னா மேடை நாகரிகம்ன்றது நானே பல தடவை அந்த கூட்டத்துக்கு அப்புறம் கூட நான் சுட்டி காமிச்சிருக்கேன். 1000 பிரச்சனை இருந்தாலும் நான் சொன்னது அந்த டைம்ல, நீங்க உங்க கிச்சன் டேபிள்ல டைனிங் டேபிள்ல பேச வேண்டிய விஷயம் இல்லை, உங்க அறையில முகுந்தன் வரலாமா வேணாமா இதெல்லாம் பேச வேண்டிய விஷயம். அதை திடீர்னு ஒரு ஐயா அறிவிச்சோம், இவர் அதுக்கு ரியாக்ட் பண்ணது,
அது எல்லாத்தையும் இன்னைக்கு சுட்டி காமிக்கிறார். ம். காலாட்டிட்டு இருந்தது, மேடை மைக்க தூக்கி போட்டது, இது எல்லாமே சபை நாகரிகம் இல்லை அப்படின்றது. அது கிட்டத்தட்ட அன்புமணி தான் அந்த வேலையை பண்ணாரு. அந்த வகையில் அவர் சொல்றது கரெக்டு தான். கட்சியுடைய பிரச்சனை வெளியில வரக்கூடாதுல்ல. ம். அதே மாதிரி ஜிகே மணி ஒரு கூட்டத்துக்கு போறேன்னு சொன்னப்போ கோவப்படுவார் ம். இவர் அன்புமணி. ஓகே. அந்த மாதிரி சீனியர்ஸை மதிக்காத ஒரு போக்கு. தமிழ் குமரனை வரவே விடக்கூடாதுன்னு பண்ணாரு. ஆசீர்வாதம் வாங்க போனப்போ நீ பதவி ராஜினாமா போய் செய்யின்னு சொன்னாரு. ம். முகுந்தன்ட்டே அதே மாதிரி நடந்துக்கிட்டாரு அப்படின்றாரு. அப்போ தன்னுடைய கையில கட்சி இல்லைன்றது ராமதாஸுக்கு தெளிவா தெரியுது. அதுக்கெல்லாம் விட்டு கொடுத்துட்டே வந்தவர் தான் இந்த தடவை வெடிச்சிட்டாரு. இவரு நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படி இப்படின்னு பேசுறத அவர் கிளீனா என்ன சொல்றாரு, ரொம்ப தெளிவாக தவறு நான் என்ன செய்தேன்னு கேட்டு ம். அந்த டைவர்ட் பண்ற வேலையை பண்றீங்க. மக்கள்கிட்டையும் கட்சிக்காரங்ககிட்டையும் என்ன வந்து தப்பான ஆள் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ற வேலையை பண்றாரு. ஆனால் யார் தப்பு பண்ணது அப்படின்னு பட்டியலிட்டு வீட்டில் நடந்த ஒரு சின்ன தாயார்கிட்ட நடந்த ஒரு சின்ன விஷயத்த கூட கொண்டு வந்து பொது வெளியில் போட்டு உடைச்சிட்டாரு. இது கிட்டத்தட்ட அன்புமணியுடைய இமேஜை டேமேஜ் பண்ணுற வேலை. ரெண்டாவது கட்சி என் கையில் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ வேணா உறுப்பினராக இருங்க, இல்லைன்னா செயல் தலைவராக சுற்றுப்பயணம் போங்க அப்படின்றாரு. இன்னொன்று பொதுக்குழு இது கூட்டி என்னால் என்ன வேணால் பண்ண முடியுன்ற மாதிரியும் பதிவு பண்ணுறாரு. அப்போ கிட்டத்தட்ட மோதல் போக்கை நோக்கி பாமக நகர்கிறது அப்படின்னு வேணால் நம்ம வச்சுக்கலாம். இதில் ராமதாஸ் ஒரு புத்திசாலித்தனமான முடிவு எடுக்கிறாருன்னா பாமக இது என்டிஏ கூட்டணிக்கு பாமக போகும். ம். அன்புமணி வேற ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அது வந்து கட்சிக்குள்ளே பாதிப்பு வரும். நான் இது வரைக்கும் புரிஞ்சிட்டது பாமகக்கு எதிராக இது பாஜகவுக்கு எதிராக இன்னைக்கு கூட பேசியிருக்காரு. 6 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க. ம். ம். ஏற்கனவே ஒரு சந்தேகம் எங்களை போன்றவர் சொன்னது, டாக்டர் ராமதாஸ் சார் டிஎம்கே கையில் எடுத்திருக்கு, என்டிஏ கூட அவர் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கான வேலையை பண்ணுறாங்க, அப்படி பண்ணால் என்டிஏ வீக் ஆகும் ம். அப்படின்னு. அப்படி பண்ணும்பொழுது திமுகக்குள்ளேயே அவர் வர முடியாது, வேணா தாவேகா கூட போகிற மாதிரி ஏதாவது ஏற்பாடு இருக்குமோ அப்படின்னு. இந்த மோதலில் தான் தந்தை மகனிடையே ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ம். இன்னைக்கு ஒரு பகீரங்க குற்றச்சாட்டை பாஜக தலைவர் இந்த பிரதமர் மோடி மேலே வைக்கிறார். கட்சியை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார், எனக்கு கண்ணீர் வந்துச்சு அதெல்லாம் சொல்கிறாரு. அது எந்த அர்த்தத்தில் சொல்கிறாருன்னு தெரியல. ம். கட்சியை நான் ஒருவேளை பாசிட்டிவாக சொன்னாருன்னு சொல்கிறாரா, இல்லை நானே பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி சொன்னார்னு சொல்கிறாரா தெரியல. அப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்காக போட்டு உடைக்கிறாரு. அதனால் இந்த மோதல் முற்றுச்சுன்னா ஒன்று பாமக உடையும். ம். அப்படி உடைந்தால் அன்புமணி பக்கம்தான் ஆட்கள் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அடுத்து அவர் தானே ஆமா. உடைச்சிட்டு போனால் நம்ம எதுக்கு நம்ம பகச்சிக்கணுன்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. இல்லாட்டி இன்னைக்கு அன்புமணி ஒன்றுலாம் போனாலும் நாளைக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மறுபடியும் 2 பேரும் கண்கள் பனித்தது இதயம் இனித்ததுன்னு சேர்ந்துட்டாங்க வச்சுக்கோங்க, நம்ம நடுவில் மாட்டிக்குவோன்ட்டு ம். எல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க. அதனால் இது வந்து அரசியலில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குது. ஏன்னு சொன்னால் இது தேர்தல் நேரம். ம். கட்சி ஒற்றுமையாக இருந்தால் தான் அங்கே என்டிஏ கூட போக முடியும், சீட்டு அதிகமாக வாங்க முடியும். உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டிருந்தா அங்கே சீட்டை குறைக்க பார்ப்பாங்க. ரெண்டாவது கட்சி பிளவு ஏற்பட்டாலோ ஏதோ நடந்தாலும் அது என்டிஏ கூட்டணிக்கும் பழகிடும். அதனால் இதில் வந்து அந்நிய சக்திகள் உள்ளே புகுந்து ஏதாவது வேலை செய்கிறாங்களா என்னன்னு தெரியல. பாமக கட்சி இருக்கிறதுன்றது இந்த டைமில் ஒரு தேவை. ஏன்னா அதிவேகமாக போய்கிட்டு இருக்கிற திமுகன்ற குதிரையை ம். கடிவாளம் போட்டு நிறுத்துகிற வேலையை கூட இருக்கிற தோழமை கட்சிகள் செய்யலை. அவங்க இன்னும் சாட்டை அடிச்சுட்டு கூட ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, கரெக்டு தான்ற மாதிரி. அது வாட்டில் மிதித்து தள்ளிட்டு ஓடிட்டு இருக்குது. அப்போ அது கடிவாளம் போட்டு இழுத்து பிடிக்கிற வேலையை எதிர்கட்சிகள் தான் செய்யணும். அந்த வேலையை செய்யறதுக்கு பாமக கண்டிப்பாக தேவை அப்படின்றதான் நம்ம இந்த நேரத்தில் பார்க்கணும். அதே மாதிரி முகுந்தன் வந்து விலகுவதா அறிவிச்சிருக்காரு. ராமதாஸ் வந்து குலதெய்வம், அன்புமணி தான் எதிர்காலம் அப்படின்னு சொல்லி இந்த அறிவிப்பு சொல்லியிருக்காரு. இவர் இந்த விஷயத்துல என்ன பெரிய ரோல் பிளே பண்றாரா இல்ல? முகுந்தனை இவர் அன்புமணி ஏற்றுக்கல, ம். அதான் வந்திருக்கான். இன்னும் அவனுக்கு ட்ரைனிங் என்ன இருக்குது, 3 வருஷம் 4 வருஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் வரட்டும் அப்படி இப்படின்னு சொன்னார்ப்பா, பப்ளிக்கில் சொன்னார்ல. அப்போ இந்த இடத்துலதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சா சார் இல்ல? அது ஒரு காரணமாக இருக்கும். ம். நீங்கள் அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனை தோத்தது இன்னும் பல விஷயங்கள் ஒவ்வொன்றா முட்டிட்டு வந்திருக்கும். ம். கட்சிக்குள்ள ராமதாஸ் மீறி என்னதான் நீங்கள் இப்போ கலைஞர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்னதான் அவர் இருந்தாலும் அவர் இறக்கும் முறை அவர் தான் தலைவர். ம். அவரை மீறி எந்த முடிவும் எடுக்க முடியல. இவர்களாக அவருக்கு ஓய்வை கொடுத்து ஒரு அறையில் உட்கார வச்சாங்க. அவர் இன்னும் விட்டுருந்தா இன்னும் கூட அவர் வெளியில் வந்து இன்னும் வேகமாக கூட இருந்திருக்கலாம். ம்.
அப்படிப்பட்ட ஒரு 24 மணி நேரம் இயங்கிய ஒரு தலைவர். அவர் தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் அந்த தலைவர் பதவியோ மற்ற விஷயங்களை யாருக்கும் விட்டு கொடுத்ததில்லை. முடிவு கூட அவர் தான் எடுத்தார். அப்படிப்பட்ட இது மாதிரி தான் ராமதாஸும். மூத்த தலைவர் தான் உருவாக்குன கட்சி சின்ன விஷயமா இருந்தாலும் தன்னிடம் கேட்டுத்தான் செய்யணுன்றதுல எதிர்பார்ப்பார்ல. அந்த இதை மீறும் பொழுதுதான் அவருக்கு அந்த மோதல்லாம் வருது. இது உடனே அந்த ஒரு சின்ன விஷயம் இல்லை, அப்படியே பால் கொதிச்சு பொங்குறத நீங்க பாத்தீங்க. பொங்குறது தான் அன்னைக்கு நடந்தது. கொதிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருந்திருக்கும். அப்ப இதுக்கப்புறம் இந்த இணைப்பு அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா தொண்டர்களோட மனநிலை என்னவா இருக்கும்? அன்புமணி மேல இத்தனை குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு, அதுக்கப்புறம் இதையெல்லாம் பார்த்துட்டு தொண்டர்கள் ராமதாஸ் பக்கம் வரலாமா, இல்ல அன்புமணி பக்கம் தான் போற சான்ஸ் இருக்கு? அப்படி பெரிய திடீர்னு ஒண்ணு செஞ்சாங்கன்னா மறப்போம் மன்னிப்போம் அப்படி நான் சொன்ன மாதிரி கண்கள் பணித்தது இதை மினித்ததுன்னா தொண்டர்கள் சந்தோஷப்படுவாங்க. அப்போ அந்த நடுவில் மாட்டிக்கிட்டு இந்த சைடு இருந்தவங்க கொஞ்சம் கவலைப்படுவாங்க. இதிலெல்லாம் ஜிகே மணி போன்றவர்களுக்கு பெரிய பிரச்சனை. மூர்த்தி இவங்களெல்லாம் எந்த பக்கம் போய் நிற்கிறதுன்னு, அதனால சேர்த்து வைக்க தான் பார்ப்பாங்க. இவர் அன்னைக்கு பொது கூட்டத்தில் பேசினார்ல, நான் என்ன தவறு செய்தேன், எனக்கு ஏன் இந்த தண்டனை ஆகுதுன்னு, அதில் தான் அவர் ரைஸ் ஆகிட்டார். பொதுவெல்லாம் மறுபடியும் பேசிகிட்டு இருந்தா, நீ என்ன தவறு செஞ்சதா, இதெல்லாம் தவறு செஞ்ச, 35 வயசில் என்னுடைய சத்தியத்தை மீறி உனக்காக நான் இரவு பகலாக தூங்காமல் இருந்து சீட்டு வாங்கி கொடுத்தேன் அப்படின்றது அவர் பார்ப்பார்ல. அதில் இன்னை வரைக்கும் அவருக்கு சிக்கல் இருக்குல்ல, அன்புமணிக்கு அந்த கேஸு இன்ன வரைக்கும் இருக்கு. அது பாமகவுடைய செயல்பாட்டை பல இடங்களில் தடுக்குது இல்லை. நீங்கள் பாஜக கிட்ட போயே ஆகணுன்ற சண்டை போட்டாங்க, என்கிட்ட மகனும் மருமகளும் வந்து சண்டை போட்டாங்கன்னு சொல்கிறாரு. அந்த சண்டை போட்டதுக்குடைய பேசிக் வந்து வழக்கம் ஒரு காரணமாக இருக்கும்ல. அதே மாதிரி கட்சியை நான் பார்த்துக்கிறேன் இவர் சொன்னார்னா அந்த இடத்துல எதிர்க்க முடியல, பல விஷயங்கள் பண்ண முடியலன்னா அதுக்கும் அன்புமணி ராமதாஸ் ஒரு காரணமாக இருக்காரு, அந்த வழக்கு ஒரு காரணமாக இருக்குன்ற கோபம் இவருக்கு இருக்கும்ல. நம்ம யாரையோ பார்த்தவங்க, கருணாநிதி அரசியல் பண்ணுவோம், எம்ஜிஆர்கிட்ட பண்ணுவாங்க, ஜெயலலிதாட்ட பண்ணால் இதில் வந்துட்டு இந்த மாதிரி நம்மளை மாட்டி விட்டு கட்சியை ஒரு இதுவாக செயல்பட முடியாமல் மாட்டிக்கிட்டு இருக்கிறமேன்ற ஒரு இது இருக்கும்ல. இந்த போனார்ல 3 நிதி ஆயோக்கு அப்புறம் 4வது நிதி ஆயோக்கு போனார்ல, எதுக்கு போகிறாரு? மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், பல சிக்கல் இருக்குது, பிரதமரை பார்த்து ஏதாவது பேசி ஈசி வச்சாதானே. 2 தடவை பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ கூட இவர் ஸ்டாலின் அவரை பார்க்கல, பெரிய ப்ரோக்ராம் வச்சுட்டு வேற ஒரு ப்ரோக்ராம் போட்டு போனார். புரோட்டோகால் பிரகாரம் பிரதமரை முதல்வர் போய் வரவேற்கணும், அதுக்கு போகாமல் ஒரு அமைச்சர் அமைச்சு வச்சுட்டு பண்ணார். ஆனால் நிலைமை டெல்லிக்கு போய் நிதி ஆயோக் கூட்டம் 3 நிதி ஆயோக் கூட்டம் புறக்கணிச்சிங்க, கொஞ்சம் கூட ஜனங்களை பற்றி கவலைப்படல. என்னென்னவோ காரணம் சொல்லி ஒவ்வொரு காரணம், அப்பாவுக்கு நினைவு நாள்லாம் ஒரு காரணமாக சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஆள் 4வது நிதி ஆயோக்கு அடிச்சு புரண்டு ஓடுறீங்கல்ல, ஓடினாலும் பரவாயில்ல, பிரதமர்கிட்ட டைம் வாங்கி அவரை வேற போய் பார்க்குறீங்கல்ல. அப்போ இந்த மாதிரி நிதி பிரச்சனைக்கெல்லாம் என்ன, ஏதோ ஒரு காரணம் பின்னாடி இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ ராமதாஸுக்கு பாஜக கூட்டணிக்கு போகிறது, இந்த பல விஷயங்களுக்கு ஏதோ ஒரு காரணமாக அவர் பார்த்து அந்த கோபம் தான், நீ என்ன தப்பு பண்ணலன்ற, எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு என்ன வந்து குற்றவாளியாக பார்க்குற, இந்தா நீ பண்ண தப்புலான்னு போட்டு பட்டியலிட்டார், வெடிச்சிட்டாருன்னு சொல்லலாம். இப்போ இதை சேர்க்கிற முயற்சியில யாராவது ஈடுபடுவாங்களா சார்? அப்படிப்பட்ட பாஜக பேசுவாங்களா? பாஜக பேசுறதுக்கு வாய்ப்பு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இங்கே மூத்த தலைவர்களும் இல்லை, டெல்லியில் இருக்கிறவங்களுக்கும் அதை பற்றி இது இல்லை. ஒருவேளை அமித்ஷா பேசலாம், கூட்டணி கொஞ்சம் பலமாகணும் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு. இவர்கள் கட்சிக்குள்ளேயே இவர் ஜிகே மணி மற்றவர்கள் 2 சைடும் அப்படி இப்படி பேசி கீசி ஒரு இது கொண்டு வருவாங்க. அப்படி நடக்குது வாய்ப்பு இருக்கு. இப்போ அடுத்து வந்து திமுக வந்து வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. இதற்கு பின்னணியில, இந்த வேட்பாளர்கள் தேர்வு பின்னணியில என்ன கணக்கு இருக்கும்? கமல்ஹாசன் அவர்களுக்கு எம்பி சீட் கொடுத்துட்டாங்க. அவரு ஒரே ஒரு டிவி வச்சிருந்தாரு, அதையும் முடிச்சிட்டாரு, போய் புலம்பிக்கிறாப்புல. டிவி ஓடிச்சிங்க, சரி விடுங்க, ராஜ்யசபா கொடுக்குறாரு. அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு என்னென்னவோ பேசினாரு, அதில் பாதி புரியல. சரின்னு ஒரு 3 நாள் பொறுத்து புரிஞ்சுக்கிட்டு சரி மனுஷன் ஏதாவது பண்ணுவார்னு பார்த்தா எல்லா வீரமும் அறிவாலய வாசலில் போய் வைக்கிற நிலைமை ஆயிடுச்சு. கட்சி நடத்துனா பாதி நேரம் பிக் பாஸுக்கு கால்ஷீட்டு, பாதி நேரம் சினிமா கால்ஷீட்டு, மீதி நேரம் அதுவும் இவர் எங்கே நேரடி அரசியல்லாம் கிடையாது. ஆனால் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இந்த தேர்தலெல்லாம் அப்படி போனார். அதுக்கப்புறம் பார்த்தா ஒன்றுமே இல்லை. கேட்டால் நான் பார்ட் டைம் அரசியல்வாதினாரு. ஜனங்களும் பார்த்தாங்க, நீங்கள் பார்ட் டைமாகவே இருங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒழுங்காக அந்த 2021 தேர்தலுக்கு பிறகு 2024 டிஎம்கிட்ட பேசி நீங்கள் போய் ஆதரவு கொடுக்குறீங்க, தைரியமாக பேசி ஒரு எம்பி சீட் வாங்க வேண்டியது. ஒரு எம்பியாவது வாங்கலாம்ல, 1 ராஜ்யசபா எனக்கு கொடுங்க,
ஒன்று வைகோவோட கம்மி, கிட்டத்தட்ட 4% மேலே ஓட்டு வச்சுருந்தார்ல. அப்போ 2 சீட்டு கொடுங்க, ஒன்று இப்போ கொடுங்க, ஒன்று அப்புறமா கொடுங்க அப்படின்னு கேட்டு நின்றுடலாம். இந்த தைரியமும் எதுவும் இல்லை. அதனால் அவரை சுருங்கி போய் அறிவாலய வாசலில் நிற்கும் நிலைக்கு வந்துட்டார். சொன்னபடி கொடுத்துட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, போன எலெக்ஷனில் 2021 காலை பிடிச்சி இழுத்து விட்டதில் இவர் பிரதான காரணம். ஒரு தொகுதிக்கு 8000-10,000 ஓட்டு வாங்கியிருந்தார். அது அப்போ, இப்போ கேட்டால் இருக்காது, வாங்கியிருந்தார். இன்னொரு பக்கம் சீமானை ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இவரையா இழுத்து போடலாம் தான் இழுத்து போட்டாங்க. அந்த வகையில் அவர் எம்எம் அப்துல்லா மிகச்சிறப்பாக அவருடைய பணியை செய்ததுனால அவருக்கு ஓய்வு கொடுத்துட்டு அந்த இடத்துல அதை விட சிறப்பாக செயல்பட போகின்ற கவிஞர் சல்மாவை போட்டுக்கிறாங்க. இப்போ திமுக பெரிய பட்டிமன்றமே ஓடிக்கிட்டு இருக்குது. கவிஞர் சல்மாவுக்கு எப்படி சீட்டு கிடைத்தது அப்படின்றத ஒரு பட்டிமன்றமாக ஓடிக்கிட்டு இருக்குது. வில்சன் தெரியும் உங்களுக்கு, என்னென்ன ஹெல்ப்லாம் பண்ணார், நீதியையும் தாண்டி பல விஷயங்களில் நீதி பெறுவதில் செய்து கொடுத்திருக்கிறார். அதனால் அவர் சிறப்பாக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்களை புக் செய்வதில் கில்லாடி, அவரும் அப்பப்போ வாதாடிவார். அந்த வகையில் அவருக்கு மீண்டும் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி கத்தோலிக்க திருச்சபை தலைவர் லெட்டர் எழுதிக்கிறார், ரொம்ப நன்றி எங்களுடைய இதில் இருந்து கொடுத்துருக்கீங்க வில்சனுக்கு. அது ஒன்று. அதுக்கு பிறகு சிவலிங்கம், எஸ்ஆர் சிவலிங்கம், அவர் முதுபெரும் தலைவர். அந்த காலத்துலேயே ஸ்டாலின் முத எம்எல்ஏ ஆகும்போது அவரும் எம்எல்ஏ ஆகிறாரு. 89, 91 தோத்துறாரு, 96. அப்புறம் அவர் தொகுதியை கைவிட்டு போயிடுது. அது சேலம் வடக்கா மாறிடுது. அதில் பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன் நிற்க ஆரம்பிக்கிறாரு. இவர் அப்படியே நின்று போன தடவை எம்பி சீட்டு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து அதுவும் கிடைக்கல. சேலம் கணபதி கொடுத்தாங்க, செல்வ கணபதிக்கு. அதனால் அப்படி பேசி இப்போ அவர் கொடுத்துருக்காங்க. பொன்முடி சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நம்ம பார்த்துருப்பாங்க, ஒரு 10 பேர் மோதிருப்பாங்க, எதுக்கு வம்புன்னு இவர் கொடுப்போன்னு கொடுத்துட்ருப்பாங்க. அதான் நடக்குது. அதனால் அது ஒன்றும் பெரிய அளவில் இதெல்லாம் கிடையாது. இவர்கள்லாம் போய் செல்வர்களாக பார்லிமெண்ட்டில் பயங்கரமாக கலக்கம் அதெல்லாம் கிடையாது. நான் பார்க்குறேன் 39 பேரையும் வாட்ஸ்அப் தகவல்லாம் கொண்டு போய் அங்கே சண்டை போட்டுக்கிறாங்க. தேவையில்லாத அந்த இது இல்லாட்டி வீடியோ முன்னாடி நீ மறைக்கிறப்பா நான் இப்படி வந்து உட்காந்துக்கிறேன்ற அளவில் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. அதை தாண்டி பெரிய அளவில் 39 எம்பிங்களும் செயல்படல. ராஜ்யசபாவில் திருச்சி சிவா அவர் ஒருத்தர் தான் சிறப்பாக பேசிக்கிட்டு இருக்காரு, பண்ணிக்கிட்டு இருக்காரு. மற்ற யாரும் எனக்கு தெரிஞ்சு பெருசாக பண்ணல. சின்ன சின்ன கேள்விகள் கேட்டிருக்கலாம், ஆனால் பெருசாக பண்ண மாதிரி இல்லை. வைகோ சவால்லாம் விட்டார், வந்து பார் அப்படின்னாரு நிர்மலா சீதாராமனை. தெரியாமல் மேடையில் பேசுகிற மாதிரி நினச்சி பேசிட்டுக்கிறாப்புல. அவர் நிர்மலா சீதாராமன் நினச்சி கேட்டவுடனே அதை அப்படியே தடுமாட்டி உட்காந்தாரு. அவ்வளோதான். மற்றபடி இவங்க என்ன பெருசாக பண்ணாங்க? தமிழ்நாட்டில் இப்போ மேகதாட்டு, மீனவர் பிரச்சனை, காவிரி பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனை இருக்குது. தமிழ்நாட்டுக்கு நிதி அங்கே தானே பேசணும். அதெல்லாம் பேசாமல் இங்கே வந்துட்டு நிதி அதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறது. அங்கே போயிட்டு வேற சண்டை போடுறது, இந்தியை திணிக்கிறீங்க அப்படின்றது, டீலிமிட்டேஷன்றது, அதுக்கு சட்டை போட்டுக்கிறது. அது இன்னும் 10 வருஷம் கழிச்சு வரப்போகுது. இன்றைக்கே அந்த இதெல்லாம் பண்ணுறது. இந்த மாதிரி தான் என்ன சொல்கிறது, இந்த விளம்பரத்துக்காக பண்ணுவாங்கல்ல, இங்கேருந்து பார்க்குறவங்க என்னென்னா பண்ணுறாங்கப்பா பயங்கரமாக அப்படின்னு, அதுக்காக தான் தவிர ஆக்கப்பூர்வமான செயல்பாடை திமுக எம்பிகள் செய்ததே இல்லை. அதில் இப்போ இவங்க 3 பேர் போனால் என்ன, போவாட்டின்னா வில்சன் ஏற்கனவே போனவர். இப்போ இவங்க 3 பேர் புதுசு. கமல்ஹாசன் பேசி முடித்து அது ஹிந்தியில் மொழிபெயர்த்து அதை கேட்டு எத்தனை பேர் என்ன கதியாக போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த மொழிபெயர்க்கிற கருவியே ஒரு மாதிரி ஆகிடும் இவர் பேசுகிற தமிழுக்கு. அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சு உடையதுக்குள்ள பார்லிமெண்ட்டை முடிஞ்சிடும். நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக பேசுவாரா இருக்கும். ஐயோ ஸ்மிருதா இரானி இருந்தாங்களே, ஸ்மிருதி இரானி, அவங்ககிட்டே இவரால் ஒன்றும் பேச முடியல. ஒரு டிபேட்டில் வச்சு செஞ்சு விட்டு போயிட்டாங்க. இந்த இதெல்லாம் அங்கெல்லாம் செல்லுபடி ஆகாது. நீங்கள் பாலிடிக்ஸ் நல்லா தெரியணும், பெரிய அளவில் நீங்கள் ஒர்க் பண்ணணும், அதுக்கு பெருசாக படிக்கணும், எல்லாம் பண்ணணும். நீங்கள் சும்மா அப்படியே உழப்ப ஓட்டிக்கிட்டு அதெல்லாம். கமல்ஹாசன் அவர்களுக்கு கொடுத்த திமுக ஒரு பலமாக இருக்காதா சார்? ஒரு மண்ணும் இருக்காது. முதல்ல ஒரு போறாரா பாருங்க. எப்போவாது ஃபோன் பண்ணுவார், நான் பங்கு இளையராஜா போறீங்களா? ஆமாம் போகிறேன், சரி நானும் வந்துடுறேன் அப்படின்னு உட்காருவார். 2 பேரும் ஒருத்தர் பேச்சு துணிங்க உட்காந்து பேசிட்டு பெருசாலாம் ஒன்றும் இது பண்ண மாட்டார். பார்லிமெண்ட்டில் பேசுறது அதெல்லாம் ஒரு கலைங்க. சும்மா நீங்கள் சீட்டு வச்சுட்டு படிக்கிறதுலாம் வேலைக்கு ஆகாது. நல்லா ஆக்கப்பூர்வமான விமர்சனம். அதெல்லாம் இந்த மார்க்சிஸ்ட் எம்பிக்கள், இந்த இவங்க திருவண்ணாமலை, இந்த மாதிரி குறிப்பிட்ட சிலர் இருக்காங்க. வைகோ ஒரு காலத்தில் இருந்தார், ஆனால் அப்போல்லாம் பயங்கரமாக சொல்லுவாங்க. இப்போ பேசுறதெல்லாம் கேட்டால் இவர் என்னத்தை பேசியிருந்தார் அந்த காலத்துலன்னு தெரில. திருச்சி சிவா, கனிமொழி சில நேரம் நல்லா பேசுவாங்க, சில நேரம் ஏதாவது தகவலை வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் பெருசாக அந்த காலத்தில் இருந்தாங்க பாருங்க. நான் திமுகலாம் பெரிய பெரிய பார்லிமெண்டரியில் இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் இப்போ இல்லை.
அதான் ஒரு பெரிய சோகம். அதிமுகவின் நிலைப்பாடு என்னவா இருக்கும் சார்? இன்னும் வேட்பாளர்கள் அறிவிக்கல, தேமுதிகவுக்கு கொடுப்பாங்களா இல்ல குழப்பத்தில் இருக்கிறார் ஐபிஎஸ், அவரோட கணக்கு என்னவா இருக்கும்? அவரும் என் குழப்பத்துல இருக்காரு. தேமுதிக கொடுக்குறேன்னு அவர் எப்ப சொன்னாரு? பிரேமலதா சொல்லியிருந்தாங்க. பிரேமலதா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவர் சொன்னாரா? ஏங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, கமலஹாசனுக்கு ஒரு எம்பி சீட்டு தரேன்னு இவங்க சொன்னாங்கல்ல, அந்த கூட்டம் முடிஞ்சோடனே கமலஹாசன் என்ன பண்ணார்? வெளியில வந்து சீட்டு காமிச்சாரா? ஒப்பந்தம் போட்டிருக்கோம், தேர்தலில் அவர்களை ஆதரிப்பது ராஜ்யசபா காமிச்சாரா? போன தடவை பாமக இத்தனை சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்படின்னு 2021 காமிச்சாங்களா? ஒரு விஷயம் பேசுறாங்க, ராஜ்யசபா கொடுக்குறாங்கன்னா ஒப்பந்தம் போட்டு அதை வந்து கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் போட்டு தான் பண்ணுவாங்க. அந்த டிராஃப்டை கொண்டு வந்து இவங்க காமிப்பாங்க. இப்போ இவங்களுக்குள்ள ஒப்பந்தமே போடல, ஒன்றும் கிடையாது. இவங்களா போற போக்கில் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அப்புறம் ஒரு சீட்டு கொடுத்துருங்க அப்படின்னு. அவன் பார்க்கலாம் அப்படி இப்படின்னு இருப்பாரு, ஏதாவது ஒரு கவனத்தில் உடனே ஒரு சீட்டுன்னு உருட்டிட்டு இருக்கிறாங்க. ஒரு சீட்டு கொடுக்குற அளவுக்கு நீங்க என்ன பெரிய அந்த இது 1% வச்சிருக்கீங்க, அது கூட 1% இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஒழுங்கா விஜயகாந்த் கஷ்டப்பட்டு வளர்த்த கட்சியை உங்களுடைய சுயலாபத்துக்காக பல இது பண்ணி தப்பா முடிவெடுத்து இன்னைக்கு அது வந்து 1% கொண்டு நிறுத்தியாச்சு. இப்போ நான் முரண்டு பிடிச்சிட்டு நீ விஜய் ஆதரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை தாவேகா தேமுதிக கூட்டணி சீட்டு தரல அப்படின்னா அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. நிலைப்பாடு எடுத்தா இன்னும் கீழே போக வேண்டியதான். தாவேகா கூட கூட்டணி வச்சாவா? தாவேகா எப்படி கொடுப்பாங்க? இவர்கள் தேவையை தாவேகா எப்படி இது பண்ணுவாங்க? அதனால இதாகாது. அதிமுக கூட போனால் அந்த கூட்டணியில் சேர்ந்தா கொஞ்சம் ஓட்டுகள் வாங்க, சில சீட்டுகள் ஜெயிக்கிறதுக்கு வழி உண்டு. தாவேகா கூட போனால் அவங்க இருக்கிற ஒரு 20% ஓட்டு வச்சுங்க, நீங்கள் ஒரு 1% வச்சுங்க, 21%. ஒரு தொகுதிக்கு 40,000 ஓட்டு, 70,000 80,000 ஓட்டு, 1,00,000 ஓட்டு வாங்குறோம், ஜெயிச்சுட்டு போயிடுவோம். நீங்கள் யார் காலையாக பிடிச்சி இழுத்து விடணும், 3வது இடம் 4வது இடத்துல இருந்துக்கிட்டு சில இடங்களில் டெபாசிட் வாங்கலாம், சில இடங்களில் டெபாசிட் வாங்க முடியாமல் போகும். தாவேக்காக இந்த நிலைமைனா கூட போனோம், இந்த நிலைமை பாருங்கள். ஏன்னா அவங்க கொடுப்பாங்க 50 சீட்டு வச்சிங்கன்னு வாங்க. ஏன்னா ஒரு தடவை கமலம் யூரம் பண்ணாங்கல்ல, சரத்குமார் கட்சியும், அவர் வாட்டில் 50 சீட்டு கொடுக்க இவர் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி மறுபடியும் கொடுக்க, அந்த மாதிரி கூட ஆகும். ஏன்னா 234 பால் தேடிட்டு இருக்காங்க தாவேக்கால. அப்போ இவங்கெல்லாம் போனாங்கன்னா அவங்க லாபம் தானே. போறதுன்றது மீண்டும் ஒரு தவறை பிரேமலதா செய்யறான்னு தான் அர்த்தம். சும்மா அப்படி இப்படி இழுத்துக்கிட்டு இருப்பான், இப்படி இழுத்துக்கிட்டு சீட்டு எண்ணிக்கையை சட்டசபையில் கொஞ்சம் ஏற்றிக்கிட்டு சில பல தேவைகளை சரி பண்ணிட்டு போகிறதுக்கான வேலையை பண்ணுவாங்க. இவங்க இதை விட 2029 எம்பி சீட்டில் விருதுநகரில் மீண்டும் பிரபாகரனை நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிற வழியை பார்க்கறதுக்கான முயற்சியில் எடுத்தாங்கன்னா இந்த தடவை ஜெயிக்கலாம். 2029 ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நோக்கி தான் நகரணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத இந்த வேலைலாம் பண்ணியிருந்தாங்கன்னா மறுபடியும் கட்சி வந்து சிக்கல்ல மாட்டோம். அப்போ இபிஎஸோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் சார்? கொடுப்பாரா? அவங்களாம் கொடுக்க மாட்டாங்க. முதல்ல என்ன இதுனா குழந்தைத்தனமானது. 39 எம்எல்ஏங்க ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு. அவங்களுக்கே ஆள் பத்தாம 2 வச்சுக்கிட்டு அந்த 2க்கும் ஒரு 4-5 எம்எல்ஏ தேவைப்படுறாங்க. அவங்க உட்காந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு. அந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்க? அதுல ஜெயவர்தன் சொல்றாங்க, சில பேர் ஜெயக்குமார்னே சொல்றாங்க, செம்மலை சொல்றாங்க, எடப்பாடி அவருடைய மகன் நித்துனும் வரது வாய்ப்புன்றாங்க. இன்னும் சில பேரை ஒரு பெரிய பட்டியல அப்படி வருது. அதுல யார கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. விஜயபாஸ்கரையும் சொல்றாங்க, விஜயபாஸ்கரையும் சொல்றாங்க, ஜெயக்குமார் சொல்றாங்க, இன்னும் 2-3 பேர் சொல்றாங்க, சதன் பிரபாகராஜன்னு. ஆனா இது எதுவுமே வாய்ப்பு இல்லை அப்படின்றாங்க. இவரு பையன் ஜெயக்குமார் மகன் ஜெயவர்தனும் செம்மலைக்கும் பெரிதும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதனால அந்த இது நடக்கும். இப்போ நேற்று பாத்தீங்கன்னா தமிழகமே எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பு, ஞானசேகரன் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதற்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஒரு கண்டனம் தெரிவிச்சு அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இதற்கு முழு பொறுப்பு உச்ச நீதிமன்றம் தான், அதை நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி திமுக மீது நிறைய விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு. இந்த கேஸ்ல இவ்வளவு சீக்கிரமா தீர்ப்பு வந்திருக்கு, இதுல திமுக அரசுக்கு எந்த ஒரு பங்கும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எந்த பங்கும் இல்லை அப்படின்றதான் உண்மை. விஜயுடைய அறிக்கை 100% கரெக்ட். நீங்க கொஞ்சம் தான் சொன்னீங்க, அவர் போட்டு வச்சு செஞ்சு விட்டாரு. எப்பவுமே அவங்க அறிக்கை தப்பா எழுதுவாங்க. அறிக்கை ஸ்டார்டிங்லயே திமுக இந்த தடவை கொஞ்சம் நல்லா எழுதியிருக்காங்க அறிக்கை. தப்பா அறிக்கை எழுதுவாங்க. இந்த தடவை கொஞ்சம் பரவாயில்ல. மாநில திமுக வழங்கப்பட்டது தமிழக வெற்றிகளை வரவேற்கிறது. வழக்கில் தமிழக அரசின் நிர்வாக தோல்வியை மறைப்பதற்காக திமுகவினர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டனர்.
இது தொடர்பாக நான் தமிழ்நாடு ஆளுநரை சந்தித்து பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்றும் குற்றவாளிக்கு உரிய தண்டனை கிடைக்க வேண்டும் கோரிக்கை வச்சேன். பல்வேறு அரசியல் கட்சிகளின் போராட்டங்களை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன் வந்து விசாரணை எடுத்தாங்க. அதான் முக்கியம். அப்போது தமிழக முதலமைச்சர் நேரடி கட்டுப்பாட்டில் செயல்படும் காவல்துறையின் தவறால் முதல் தகவல் அறிக்கை வெளியாகி பாதிக்கப்பட்ட மாணவி மற்றும் அவர் குடும்பத்திற்கு மன உளைச்சல் ஏற்படுத்தியதற்காக அவருக்கு இடைக்கால இழப்பீடாக 25 லட்சத்தை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் அலட்சியமாக செயல்பட்ட காவல்துறை அதிகாரிடமிருந்தே இந்த தொகையை வசூலித்துக் கொள்ளலாம் என்றும் கடுமையாக கண்டிச்சாங்க. தெரியும்ல, ஒரு எஃப்ஐஆர் போடுறீங்க, எஃப்ஐஆரில் கண்டென்ட் ஓகே, அந்த பொண்ணுடைய கண்ணியத்தையும் மாண்பையும் குலைக்கிற விதமான வார்த்தைகளை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம், அந்த மேலே நடவடிக்கை எடுங்க. இன்னொன்று, உயர் அதிகாரிகள் இதை பார்க்காம எப்படி எஃப்ஐஆரை வெளியிடுறீங்க, எஃப்ஐஆர் எப்படி வெளியாச்சு, இந்த மாதிரி பல்வேறு கேள்வியில் வந்தது. உடனே விசாரிக்கணும்னு அப்புறம் அவங்களாம் நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை போட்டு ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு தான் இவர் வந்து ஞானசேகரன் குண்டர் சட்டத்தில் ஜனவரி 5 கைது செய்யப்பட்டார். பின்னர் பிப்ரவரி 24 ஞானசேகரனுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு மகளிர் நீதிமன்றத்தில் மாற்றப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரடி கண்காணிப்பு விசாரணை நடைபெற்றதால் மட்டுமே இந்த வழக்கு விரைவாக நடத்தப்பட்டு தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் நன்றி. இந்த வழக்கில் குற்றவாளி என்று மகளிர் நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட ஞானசேகரன் உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும். முதல்வர் ஸ்டாலினின் நிர்வாக தோல்வியின் காரணமாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை துரிதப்படுத்தியதால் தான் 5 மாதங்களில் தீர்ப்பு வந்துள்ளது. ஆனால் இவற்றையெல்லாம் மறைத்து தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டது தமிழ்நாடு காவல்துறை தான் காரணம் என்று மனசாட்சியின்றி பச்சை பொய்யை திமுக தலைவர் கூறி சுயத்தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார் என்பதை அனைவரும் அறிவர். சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியாமல் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க தவறிய செயல்திறனற்ற அவல ஆட்சி இது. இதை எடப்பாடி எழுதுன மாதிரி இது. இந்த கொடுமைகளுக்காக தமிழக மக்கள் இன்னும் 10 மாதங்களில் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பி வைப்பது உறுதி என்பதை நீதி மகளிர் பக்கம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். விஜய் அறிக்கையா அப்படின்னு ஆச்சரியமா இருக்குது. 1 மில்லியன் வியூஸ் மேல போயிருக்கு. உண்மையிலேயே இன்னைக்கு தினமலர்ல அந்த இதெல்லாம் போட்டு பெருசா வந்திருக்கு. கரெக்டான ஒரு இது. இந்த ஸ்டாண்டை தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்குது. நீங்க வந்து ரியாக்ட் பண்றது டெய்லி ஒவ்வொரு விஷயத்துல ரியாக்ட் பண்ணணும், அறிக்கை வரணும், பேசணும். இதெல்லாம் பண்ணினா தான் கட்சி உயிரோட்டமா இருக்குது. திமுகவுக்கு எதிர்கட்சி நாங்கள் தான் அப்படின்றதுக்கு இதுதான் இது. ஆனா ஏதோ ஒரு முக்கியமான விஷயங்களை தொடர்றது, மற்ற விஷயங்களை தொடர்றது இல்லைன்னு இந்த அறிக்கை உண்மையிலேயே அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட இதே பாணியில் தான் எடப்பாடி பழனிசாமியும் சொல்லியிருக்காரு. மற்ற தலைவர்களும் இதே பாணியில் தான் சொல்லியிருக்காங்க. இது வெறும் ராஜசேகரனோட நின்று போச்சு. முதல்லையே இவர் சில விஷயங்களை குறிப்பில்லை. போலீஸ் உயர் அதிகாரி முதல்ல சொல்லிட்டாரு இவருக்கு மட்டும் தான் குற்றவாளின்னு. அதுபடி விசாரணை நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவீங்க அப்படின்னு கேள்வியெல்லாம் உயர்நீதிமன்றம் வச்சது. அப்புறம் 3 அதிகாரிகளை போட்டு எல்லாம் பண்ணாங்க. அதுவும் அந்த விசாரணையும் ஞானசேகரனோடு நின்று போய்விட்டது. ஞானசேகரன் மட்டும் குற்றவாளி அப்படின்னு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி தண்டனை 2ஆம் தேதி அறிவிக்க போறாங்க. அதனால இது ஒரு திருப்பு முனையான விஷயம். இதுக்கு இவங்க வந்து எந்த வகையிலையும் பெருமைப்பட்டுக்கிறதுக்கானது இல்லை. இதே மாதிரி ஸ்டிக்கர் தான் பொள்ளாச்சி மேட்டர்லையும் ஒட்டினாங்க. நான் ஆட்சிக்கு வருவதற்கு முன் நான் வந்தால் பொள்ளாச்சி வழக்கில் நீதியை பெற்று தருவேன் நான் சொன்னேன், அதே மாதிரி பெற்று தந்தேன்னு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுறவங்கள பண்ணாங்க. அதை விசாரிச்சது எல்லாம் சிபிஐ. விசாரணைக்கு உத்தரவிட்டது ஏடிஎம்ஏ கவர்மெண்ட். சிபிஐ விசாரிச்சு முறையா சாட்சி, அதாவது சயின்டிபிக் சாட்சிகள், அதாவது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதை நிரூபித்து 48 சாட்சிகளை கரெக்டாக வச்சு பிறல் சாட்சிகளாக மாற்றாமல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி 8 பாதிக்கப்பட்ட பெண்களில் 7 பேரை இன் கேமராவில் வச்சு இது பண்ணி பெரிய அளவில் வாங்கி கொடுத்தது சிபிஐ. அதில் இவங்க ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. நான் வந்தோடனே பண்ணி கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்கேன், கொஞ்சம் கூட கவலைப்படுறது கிடையாது. இல்லை அவரே சிஎம் என்ன இது விசாரிச்ச சிபிஐ, விசாரணை நடத்துனது மகளிர் நீதிமன்றம். இதில் தமிழக அரசுக்கு தமிழக காவல்துறைக்கு என்ன பங்கு இருக்குது? நம்ம இப்படி சொல்கிறோமே, இப்படி சொல்றீங்களே என்னப்பா இதுன்னு கூட கேட்கல. ஆனா ஞானசேகரன் 24 ஹவர்ஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே சார். ஏங்க கூட்டம் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க, ஞாபகம் இல்லையா? மறுநாள் பிரச்சனைலாம் ஆகி பெருசா வெடிச்ச அப்புறம் தான் மறுபடியும் கைது பண்ணாங்க. மறந்துடுச்சு. இந்த மறதி தான் அவங்க நம்புறாங்க. இந்த மறதி இருக்குல்ல, இதை தான் நம்புறாங்க. 25 லட்சம் ரூபாய் எது கோர்ட்டு கொடுக்க சொல்லிச்சு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல. ஆனா பெருமையா நாங்கள் மட்டும் இல்லைன்னா நீங்கன்னா கோர்ட்டு தலையிட்டு கோர்ட்டு பார்வையில் மேற்பார்வை நடந்தது. நீங்க அண்ணா நகர் சிறுமி வழக்குல சிபிஐக்கு உத்தரவிட்டது கோர்ட்டு. அதுக்கு பிறகு நீங்க அதை போய் உச்சநீதிமன்றத்தில் போய் தடை கேட்குறீங்க. ஏன்? உங்களுக்கு என்ன பிரச்சனை? பொள்ளாச்சி வழக்குல சிபிஐ வேணும், அண்ணா நகர் சிறுமி மட்டும்லாம் வரக்கூடாதா? அதுல என்ன பெரிய ஒரு விஐபி யாருக்காவது சம்மந்தப்பட்டவரா? யாரோ தண்ணி கேன் போடுறோம் தானே.
உயர்நீதிமன்றம் சொல்லுது, விட்டு போக வேண்டியதுன்னா அதை விசாரிச்சு உரியவருக்கு தண்டனை கிடைக்க போகுது. அதுக்கு இந்தியாவுடைய ஒரு உச்சபட்ச வழக்கறிஞரை வச்சு அதுக்கு தடை கேட்டு வாங்க பார்த்தீங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு 7 பேர் கொண்ட ஒரு சிறப்பு புலனாய்வு, அது யாரும் தமிழராக இருக்கக்கூடாது, ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் போட்டு விட்டாங்க. இப்போ அந்த இதுவும் ஓடிக்கிட்டு இருக்குல்ல. அதுக்கு பிறகு நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க, நாங்கள் பெண்களுக்கான பாதுகாப்பான ஆட்சி அது பண்ணுறோன்னு. அது இவங்க சொல்லிட்டு இருக்க காலத்துலேயே ஒரு வாரம் முன்னாடி தான் அந்த அரக்கோணம் அந்த பெண்ணுடைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த பையன் மேலே பெரிய செக்ஷன் எதுவுமே போடல. தெய்வ செயலாக அந்த தெய்வ செயலை சாதாரண செக்ஷன் போட்டு முன்ஜாமீன் கிடைக்கிறதுக்கான வழியை பண்ணி விட்டீங்க. அப்போ இந்த சாஃப்ட் கார்னர் இருக்குல்ல, இதை பண்ணிக்கிட்டே பேசும்பொழுது எல்லாத்தையும் ஜனங்க பார்த்துட்டு தானே இருக்காங்க. முன்ன மாதிரி முதல் 2 வருஷம் 3 வருஷம் மாதிரி சேனல்களும் சும்மா இல்லையே. நீங்கள் என்னதான் மிரட்டினாலும் அதை மீறி பதிவு பண்ண தான் செய்கிறாங்க. அதை மீறி பதிவு பண்ணலனாலும் சமூக ஊடகங்களும் சமூக வலைதளங்களும் அந்த வேலையை பார்த்துருது. அதனால கரெக்டான ஒரு நடைமுறை, கரெக்டான சட்டத்தின் ஆட்சி யாருக்கிட்ட நடக்குதுன்னு பார்த்தா ஏதாவது எதிர்த்து பேசுகிறவங்க, மீம்ஸ் போடுறவங்க, இவங்கள்ட்ட தான் போகுதே தவிர, பாருங்க ஒரு லேடி கஞ்சா புகார் கொடுத்தா அவங்களாம் வந்து மிரட்டுற, யார் புகார் கொடுத்தான்னு தெரிஞ்சுட்டு வந்து மிரட்டுற அளவுக்கு இதாகி போலீஸ் கேட்டால் நீங்கள் வீட்டை காலி பண்ணுங்க, அங்கே இருக்காதீங்க. அப்போ அவங்க கஞ்சா விற்பாங்க, நீங்கள் வீட்டை காலி பண்ணுங்கன்னு அர்த்தம். இன்னொரு லேடி ஒருத்தர் ரவுடி பையன் தொடர்ந்து மிரட்டுறான், இது பண்ணுறான், மலாப்ஸ் பண்ணுறான், அது பண்ணுறான், புகார் கொடுத்து உள்ள தள்ளினா வெளியில் வந்துட்டு கத்தி எடுத்துகிட்டு குத்த வர்றான்னு பயந்து போய் இந்த அம்மா போய் புகார் கொடுத்தா என் மேலேயே பிசிஆர் ஆக்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு அந்த அம்மா பேட்டி கொடுக்குது. அப்போ எந்த கொஞ்சம் கூட காவல்துறைக்கு, அந்தந்த மாவட்டத்தில் இருக்க காவல்துறை அவங்க தன்னிச்சையாக எனக்கு என்னன்னு கேட்குறாங்க. தனக்கு மேலே இருக்கிற அந்த துறை அமைச்சர் அவருக்கு ரிப்போர்ட் போவோம், நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணுவார், இல்லாட்டி அந்த மண்டல ஐஜிகளை கூப்பிட்டு லெஃப்ட் ரைட் வாங்குவார், இல்லை கமிஷனரை கூப்பிட்டு லெஃப்ட் ரைட் வாங்குவார்ன்ற பயமே யாருக்கும் இருக்க மாட்டேங்குது. அதனால் அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஏதோ அப்பப்போ நீதிமன்றம் நீதியை நிலைநாட்டுறதுல ஒரு பங்கை செலுத்துறாங்க. அதான் நமக்கு நம்பிக்கை அளிக்குது.